இல்லை, பொதுவாக ஈழத்திலேருந்து ஃபண்டு வருங்கிற அந்த கதை பொய். சொந்த நாட்டில் வாழ முடியாமல், சொந்த ஊரில் வாழ முடியாமல் நாடுகளை கேட்டு ஒரு அகதிகளாக போய் நிற்கிற அந்த மக்கள்கிட்ட போய் சுரண்டி சீமான் வாழ்ந்துருக்கிறார். சொந்த நாட்டில் வாழ முடியலை, இங்கே தன்னோட மொழி உரிமை இல்லை, இன உரிமை இல்லை என்று மற்ற நாட்டுக்கு பிழைக்க போகிறாங்க. அவருங்க அங்கே போய் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியாக ஏதோ செய்கிற போது நான் தான் ஈழத்துக்காக பேசுகிறேங்கிற பெயரில் அவரிடம் சுரண்டி இருக்கார். பெரிய ஃபண்டுலாம் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூலி வேலை பார்க்குறவன்ட்டு வந்து 100 ரூபா சம்பாரிச்சானா ஈழத்துக்காக அவர் பேசுகிறான்னு 10 ரூபா வாங்கி திண்டு வயிறு கொடுத்துருக்கார் சீமான். மற்றபடி அந்த பொதுமக்கள் கொடுத்த ஃபண்டு அப்படிலாம் வந்து நான் அப்படி குற்றச்சாட்டு விரும்பலை. அவர் சுயலாபத்துக்காக பயன்படுத்தினார். இல்லை, பிரபாகரன் கூட போட்டு மெதகு பிரபாகரன் கூட போட்டு எடுக்கலை. நான் அதை பொதுபல சொல்ல இருக்கிறேன். மெதகு பிரபாகரன் அவர்களை அவர் சந்தித்தது 2 to 8 நிமிடம் என்று சொல்கிறாங்க. அந்த முழு வீடியோ காட்சியும் சந்தோஷம்